أكبر الله أكبر. பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து தொழுகை இருக்கக்கூடிய இந்த கடற்கரை பள்ளியில் கடல் பக்கம் இந்த அளவுக்கு அலை அடிச்சு கொண்டிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து இங்கே மக்களும் கூட அலையா திரண்டு கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் எங்கிருந்து வராங்கன்னு சொல்லி தெரியல. நான் கூட பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு மக்கள் வந்து கூடுறது வந்து. ஸோ இன்னைக்கு தான் முதல்ல அது பார்க்குறேன். ஆனாலும் என்னை பொறுத்தளவுக்கு இந்த கடற்கரை வந்து அவங்களுக்கு போதாமையா இருக்குது. அவ்வளவுக்கு ஒரு சன நெரிசல அப்படி கூடிக்கொண்டிருக்காங்க. இந்த சைடெல்லாம் வந்துட்டு பாய்ஸுக்கு மட்டும், அதாவது ஆண்கள் மட்டும் தொழக்கூடிய பகுதி. பெண்கள் எல்லாம் வந்துட்டு பின்பகுதியில் தான் வந்து தொழுவாங்க. கிட்டத்தட்ட 20 வருடமாக இந்த திடல் தொழுகை நடந்து வருகிறது. அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்ற மனிதர்களாக மனிதன் வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. வணக்கம், இது தமிழ் திறனியில் ஆர்ஜே தமிழா. அஸ்லாம் வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் இனிய ரமலான் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, இன்னைக்கு நான் மட்டும் நின்று இன்ட்ரோ கொடுத்து கொண்டிருக்கிறேன். எங்கே திவாக்கான அப்படி சொல்லி பார்ப்பீங்க. திவாக்கு இன்னைக்கு வர முடியாத சுச்சுவேஷன். ஸோ அதனால் ஆளால் வர இயலாது. அப்போ நான் மட்டும் வந்திருக்கிறேன். எங்கே வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு காத்தாங்குடி கடற்கரை பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்துட்டு ரமலான் மாதத்தோட இறுதி நாள். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இறுதி அந்த ஒரு நோன்பு இருப்பாங்க. ஸோ அந்த நோம்பில் வந்து இன்னைக்கு விடிய சாமத்திலேயே ஏழியா எல்லாருமே கடற்கரையில் வந்துட்டு தொழுவாங்க. ஸோ அந்த ஒரு நிகழ்வை காண்பிக்கிறதுக்காக வந்துட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா வந்து 4:45 ஆகி கொண்டிருக்குது. நாங்கள் கொஞ்சம் ஏழியா வந்து, ஆனால் இப்போ தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்து இன்ட்ரோ கொடுக்குறோம். என்ன சொன்னால் அது நேரத்தோட நடக்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதுனால வந்துட்டோம். இந்த இறுதி தொழுகை இருக்குது தாண்டி. ஸோ இதுக்கு முன்னாலே வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து இங்கே நடந்திருக்குது. பட் அதெல்லாம் வந்து எங்களால் வீடியோவில் காண்பிக்க முடியல. ஆனால் இதையாச்சும் கண்டிப்பாக வந்து எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்கள் காண்பிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இன்னைக்கு நாங்கள் வெளிக்கிட்டு வந்துட்டோம். இப்போ இருக்க ஆட்கள் வந்து லோட் ஆகி கொண்டே இருக்கும். ஸோ வேகமாக வந்து நாங்கள் இன்ட்ரோ முடிச்சுட்டு ஃபுல் வீடியோ காண்பிக்கணும். முன்னாடியே வந்து நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கொள்கிறேன். இஸ்லாமியர்கள் வந்து அதிகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதி அப்படின்னு சொன்னால், அதாவது இலங்கையில் காத்தாங்குடி வந்து மிக முக்கியமானது ஒன்று. ஸோ அந்த காத்தாங்குடியில் தான் இலங்கையில் வந்து மிக பிரபலியமாக வந்து இந்த நோன்பு பெருநாளை வந்து செய்து கொள்வாங்க. அது இந்த கடற்கரை பகுதி வந்து ரொம்ப விசேஷமானது. பல பகுதிகளில் இருந்துட்டு இந்த பகுதியில் வந்துட்டு இந்த நாட்களுக்காக வந்து சேருவாங்க. ஸோ நாங்களும் இந்த ஒரு நாளை வந்து உங்களுக்கு காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். வந்து பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து தொழுகை இருக்கக்கூடிய இந்த கடற்கரை பள்ளியில இருந்து நாம இன்னைக்கு ஃபுல் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, என்னடா வந்து பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் வந்து வருவாங்க அப்படி சொன்னால் வந்து, ஆனால் ஒருத்தரையும் காணலை அப்படி சொல்லி 4-5 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பீங்க. என்ன சொன்னால் இப்போ தான் வந்து ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் டைம் போகணும். ஸோ அதுக்கப்புறமா தான் வருவாங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷிங் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 400-500 மீட்டருக்கு கூட அப்படி அது வரைக்கும் அப்படியே அங்கே போய்கொண்டே இருக்குது. இங்கே ஆரம்பித்து அப்படியே லாஸ்ட்டில் தான் வந்து பெண்கள் வந்துட்டு தொழுகிறதுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க அந்த சைடு வந்து. ஸோ வந்து இங்கே வந்து இப்போதைக்கு அந்த கம்பளம், அது என்ன சொல்கிறது, அந்த டென்ட் இது வந்து விரிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு தொழக்கூடிய மாதிரி அந்த ட்ரெண்ட் இதெல்லாம் வந்துட்டு விரிச்சிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்பீக்கர் தான் வந்து கட்டியிருக்கிறாங்க அவங்க அந்த தொழுகிறதுக்கு வந்து. இதில் கடைசி தொங்கலை பார்க்கணும்னு சொன்னால் இப்போ வந்துட்டு பெருசாக வந்து தெரியாது. நடந்து அப்படியே தொங்கல் வரைக்கும் போனால் தான் நம்ம வந்து பார்க்கலாம். கரை காண இல்லாத அவ்வளோ தூரமாக வந்து இது இருக்குது. ஸோ போக தான் நம்ம வந்து பார்க்கணும். நான் ஒருத்த காண்பிக்கிறேன் பாருங்கள். இப்போ விரித்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. இந்த இருக்கிற இது டென்ட் வந்து கீழே நிலத்துக்கு விரித்து போய்கொண்டே இருக்கிறாங்க.
நேரத்தில் வந்தப்போ வந்து கடும் இருட்டாக இருந்ததுனால வந்து அது தெரியலை பெருசாக. விடிய விடிய கொஞ்சம் டைம் போக போக தான் வந்து எல்லாமே வந்து தெரியுது. இப்போ இங்கே அங்கேருந்து விரித்து இப்படியே தொங்கல் வரைக்கும் விரித்து போய்கொண்டிருக்குறாங்க இப்போ வரைக்கும். ரைட், அப்படியே விடிய விடிய இன்னும் டைம் போக போக தான் தெரியும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து. ஏன்னா எனக்கும் இது வந்து புதுசு. நம்ம மட்டக்களப்பில் இருந்தாலும் இது நாள் வரைக்கும் நான் இங்கே பக்கம் வந்ததே இல்லை. இதுதான் எனக்கும் பேஸ்ட்டு. ஸோ ரொம்ப நாள் ஆசை வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்குலாம் கவர் பண்ணி இதை காண்பிக்க முடியுமோ அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் கவர் பண்ணி காண்பிக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் ஆட்களோட தொகையும் அப்படியே வர வர கூடிக்கொண்டே போகுது. வந்துட்டு வெளிச்சமும் வந்து நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் இந்நேரத்துக்கு சூரியன் வந்து வெளியே வந்திருக்கணும். ஆனால் அந்த முகில் வந்து அப்படியே மறைச்சு கொண்டு இருக்குது. அப்படி இந்த சைடில் வந்துட்டு இந்த பசங்களாம் வந்துட்டு தலிசையில் வந்து கொண்டு போகிறாங்க தானே சுத்த பைக்கில். அது என்ன அப்படி சொல்லி பார்ப்பீங்க. அதாவது உண்மையிலே இஸ்லாமிய சகோதரங்களுக்கு வந்து தெரியும் என்ன அப்படி சொல்லி. ஆனால் நம்மளை போல நம்மளோட வாலிப வயசில் இருக்கிறபடி நிறைய பேருக்கு வந்து தெரியாது எதுக்காக என்னன்னு சொல்லி. வந்துட்டு பேரிச்சம்பளமாம். அது வந்துட்டு அவங்க அந்த பசி திறந்து இருக்கிறது தானே, அதுக்கு அது முடிச்சதுக்கப்புறமா அது சாப்பிட்றதுக்கோ இதுக்காக வந்துட்டு தான் அது கொடுப்பாங்களாம். ஸோ அப்படி இங்கே வார எல்லா பிறக்குமே வந்து அதை இப்போ கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அண்ட் அது தாண்டி இன்னமும் ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஆண்கள் மட்டும்தான் முன்பகுதிக்கு, பெண்கள் எல்லாம் வந்துட்டு அப்படியே அங்கே அது எந்தளவுக்கு கிளியராக தெரியும்னு சொல்லி தெரியலை. நான் இவங்க எல்லாரும் அதாவது ஆண்கள் எல்லாருமே வந்து இங்கே கூட்டினதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் அந்த சைடை வந்து உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆட்கள் வந்து இப்போ வர வர வந்து கொண்டே இருக்கிறாங்க. போக போக நான் இன்னும் காண்பிக்கிறேன். அதாவது இதை பற்றின விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாது. இதை வந்து நம்ம விளக்கமாக வந்து சொல்லிக்கொள்ளவும் இயலாது. அதனால் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நான் வந்து கேட்குறேன், மேலே ஏன் வந்து இந்த பகுதியில் வந்துட்டு இந்த தொழுகையை வந்து செய்கிறாங்க, அதுவும் இந்த நேரத்தில் உண்மையில வந்துட்டு ரமலான் எதற்காக செய்யப்படுது அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கடைசியில் வந்து விசாரித்து கொள்ளலாம். இப்போதைக்கு வந்து காண்பிக்கிறோம் பாருங்கள். அங்கெல்லாம் வந்துட்டு பாக்ஸில் இருந்து எல்லாமே வந்துட்டு செட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் வந்திருக்கும். ஸோ வந்து காலையில் வந்து பார்க்கும்போது என்னடா யாருமே காணோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் திகைச்சு போயிருந்தோம். ஆனால் இப்போ எங்கேருந்து திடீர்னு இவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லி தெரியல. அப்படியே அலையாக பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து அப்படியே வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த சைடு வந்துட்டு போலீஸ் காவலர்கள் அப்படியே வந்து அவங்களும் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. என்ன சொன்னால் போக்குவரத்து அப்படியே அந்த டிராஃபிக் ஆகிரும் அப்படிங்கிறதுனால. ஸோ வாகனங்கள் அப்படியே ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்குது. அதை தாண்டி வந்துட்டு இந்த பீச் சைட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த கடற்கரை பக்கம் வந்து பாருங்கள், பீச் சைட்டெல்லாம் வந்துட்டு ஒரு போக்குவரத்து அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தங்க அப்படியே வந்துட்டு இந்தியாவில் ரோட்டு பக்கம், அப்புறம் இந்தியாவில் வாகனங்கள் அப்படி சொல்லி பார்க்குறதுக்கு அப்படியே அலையாக அப்படியே திரண்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க. நான் கூட பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு மக்கள் வந்து கூடுறது வந்து. ஸோ இன்றைக்கி தான் முதல்ல அது பார்க்குறேன். நான் சொன்ன மாதிரி வந்து
பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இன்னொரு சொன்னால் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரோன் ஷூட்டில் காண்பிச்சா அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வந்து நீங்கள் ட்ரோன் யூஸ் பண்ணிடலாது அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் கேட்டு பார்த்தோம். பட் வந்துட்டு அதுக்கு பர்மிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து இன்ஃபார்ம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் இதை வந்து வீடியோ பண்ணணும் மட்டும் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு தான் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது. அப்போ நேற்று நைட்டு தான் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது, இங்கே பண்ண போகிறாங்க, வாங்க வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ காலையில் வந்து என்ன சொன்னாங்க வந்துட்டு நீங்கள் ட்ரோன் யூஸ் பண்ணிடலாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் இல்லைன்னு சொன்னால் அங்கே ட்ரோன் ஷூட்டில் வந்து காண்பிச்சிருக்கோம், உங்களுக்கு இதோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் வந்து அப்படி எங்களால் இப்போ காண்பிக்க முடியல. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆசைப்படுற மாதிரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி வெட்டராக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோக்களை வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காண்பிக்கிறோம். ஒழுங்கி இருக்கின்ற சகோதரர்கள் தயவு செய்து தங்களுடைய சப்புகளை சீர் செய்து அமர்ந்து கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றீர்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கூடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள். ஸோ அந்த இந்தியாவில் பக்கம் வந்து இன்னும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. முடிவுன்றது வந்து இல்லை, வர வர வந்து கொண்டே இருக்கிறாங்க. அண்ட் இதுவும் வந்து வரிசைப்படி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு ஒழுங்கைகள் இருக்குது. அந்த ஒழுங்கு முறைப்படித்தான் வந்து அப்படி இருக்கிறாங்க. ஆனாலும் என்னை பொறுத்தளவுக்கு இந்த கடற்கரை வந்து அவங்களுக்கு போதாமையாக இருக்குது. அவ்வளோவுக்கு ஒரு சன நெரிசல் அப்படி கூடிக்கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னாலே வந்து தெரியும், இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு அப்படி ஃபுல் க்ரௌட் ஆகி போயிருக்காங்க. அந்த பக்கமும் போக அப்படியே போய்கொண்டு இருக்கலாம். நான் அடுத்த சைடில் வச்சு உங்களுக்கு நான் ஃபுட்டேஜை வந்து காண்பிக்கிறேன் அப்படின்னு. பார்க்கிங்கை வந்து பாருங்க, நாங்கள் வரும்போது இந்த இடத்துலலாம் வாகனமே இல்லை. நல்ல வேலை நம்மளோட காரை வந்து இந்த இடத்துல வந்து ஏலியாக பார்க் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து இது 4 மணிக்கு நாளே காலை நாங்கள் வந்து சேரும்போது. ஸோ அந்த டைம்ன்றதுனால நம்ம இங்கே வந்து பார்க் பண்ணது வந்து வெட்டுறாது. நம்ம இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருக்க காரை இந்த ஏரியாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாது. இப்போ வந்து பார்க்கிங்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொங்கல் வரைக்கும் அப்படியே போய் கொண்டிருக்குது. ஜூமில் காட்டினா கூட அவ்வளோ நொய்ஸ் அடிக்குது. இப்போ வர வந்து கொண்டே இருக்கிறாங்க. கடற்கரையில் கூட இடமே இல்லாத அளவுக்கு வந்து அப்படி ஆட்கள் வந்து கொண்டிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க சொன்னது, அதாவது வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வருவாங்க இங்கே அப்படின்னு சொன்னது வந்து நான் சாதாரணமாக தான் நினச்சேன். நான் ஏதோ கொஞ்சம் பேர் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன் நான். ஆனால் இந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் தொகை கூடும் வருவாங்க இப்படி அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. மேலும் வந்து கடல் பக்கம் இந்த அளவுக்கு அலை அடிச்சு கொண்டு இருக்கோம், அந்த அளவுக்கு வந்து இங்கே மக்களும் கூட அலையா திரண்டு கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பொறுமை எங்கேருந்து வராங்கன்னு சொல்லி தெரியல. ஒரு முடிவு அப்படிங்கிறதே இல்லை சத்தியமா, நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடிய மாதிரி தான் இதெல்லாம் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இது வளமையாக வந்து இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து பெரிய பள்ளிகளோ பள்ளிவாசல்களோ இது எதுவுமே வந்து இல்லை. இந்த ஒரு கடற்கரையில் தான் அவங்க வந்து தொழுவாங்க. அப்படி இருக்கையில் வந்து இவ்வளோ மக்கள் வந்து கூடுறாங்க அப்படி சொல்லும்போது அது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். நான் இந்த சைடை வந்து அப்படியே நான் உங்களுக்கு காண்பிச்சு போகிறேன். ஆனால் இதுக்குள்ள புகுந்து போகணும். ஆனால் உண்மையில் வந்து நம்மளுக்கு ட்ரோனுக்கு வந்துட்டு அவங்க அலோவ் பண்ணியிருந்திருக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரே இடத்துல வந்து எல்லா பிரையுமே வந்து காண்பிச்சிருக்க முடியும். பட் வந்து இப்படி நம்ம நடந்து ப்ளக் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு சனத்தொகை வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. காட்டுறோம் பாருங்க. அதாவது வந்து இங்கெல்லாம் வந்துட்டு கயிறுன்னு அடித்து கயிறுக்கு அந்த பக்கம் வந்து இருந்து தொழுகிற மாதிரியும், அப்படியே இங்கேயால வந்து கயிறுக்கு உள்ளே போக இல்லாமல் வெளியிலேயும் வந்து ஆக்கள் நின்று கொண்டு தான் இருக்கிறாங்க. இவ்வளோ பேருக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியாது. நின்று தொழலாமா அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு தெரியாது. இந்த கடற்கரையை வந்து போதாமல் இருக்கு. அதாவது இந்த தொழுகையை வந்து பண்ணுறதுக்கு இந்த கடற்கரையை போதாமல் இருக்குன்னு சொன்னால் எப்படியான ஒரு தொழுகை அப்படின்னு சொல்லி பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஓரிரு நிமிடங்களில் எமது தொழுகை ஆரம்பமாக உள்ளதால்
தயவு செய்து எல்லோரும் எழுந்து சப்புகளை சீர் செய்து கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். நோன்பு பெருநாளுடைய தொழுகையை அல்லாவுக்காக தொழுகிறேன் என்று நினைத்து தக்பீர் கட்டிக்கொள்ளுங்கள். தக்பீர் கட்டியதிலே இருந்து தொடர்ந்து 7 தக்பீர்கள் சொல்லப்படும். அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஏனைய சூரா ஓதி வழமை போன்று முதலாவது ரக்காத்து தொழுவிக்கப்படும். இரண்டாவது ரக்காத்திலே 5 முறை தக்பீர் சொல்லப்படும். அதற்கு பிறகு வழமையான சூரத்துல் ஃபாத்திஹா ஏனைய சூறாக்களை ஓதி இரண்டாவது ரக்காத்தை முடிக்கப்படும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ما ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. سمع الله لمن حمده. الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر. الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر. ஓகே, என்னோட சொன்னால் நான் சொன்ன மாதிரி தான் இந்த சைடெல்லாம் பாய்ஸுக்கு மட்டும், அதாவது ஆண்கள் மட்டும் தொழக்கூடிய பகுதி. பெண்கள் எல்லாம் பின்பகுதியில் தான் தொழுவாங்க. அங்கே இடம் போதாமையானால் இந்த இடத்த தாண்டி எல்லா இடத்தையும் தொழுது கொண்டிருக்கிறாங்க. இப்போது سمع الله لمن حمده. الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر. السلام عليكم ورحمة الله، السلام عليكم ورحمة الله. ஓகே, என்னோட சொன்னால் ரொம்ப நேரம்லாம் கிடையாது. எல்லோரும் வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 25-30 நிமிஷத்துக்குள்ளே தான் எல்லாமே. ஆனால் ஆட்கள் வாரதுலேருந்து அவங்க வரிசைப்படி இருக்கிறதுலேருந்து அந்த ஒரு ஒழுங்கு முறையை பண்ணுறதுக்காக தான் நேரங்கள் போயிருந்தது. தவிர இங்கே வந்ததும் அவ்வளோ நேரம்லாம் இல்லை. வேக வேகமாக முடிஞ்சிருச்சு. எல்லாருமே இப்போ கலைஞ்சு போகிறாங்க. என்ன சொன்னால் இதுக்கு மேலே இருக்க அந்த நேரங்களும் போய்கொண்டே இருக்குது. நேரங்கள் போய்கொண்டு இருக்கு. அந்த வெயிலும் வேற இடத்துலலாம் இருக்கவே முடியாது. ஸோ அதனால அவங்க குறிப்பிட்ட அந்த ஒரு டைமுக்குள்ள தான் இதை பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு இங்கே இருந்து அவங்க போகிறாங்க. குமரி பெண்களையும்
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகிட்டுது. எல்லாருமே வந்து கலைஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் வந்து எவ்வளோலாம் காண்பிக்க முடியுமோ அவ்வளோலாம் காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். என்ன சொன்னால் உண்மையில் வந்து ட்ரோன் ஃபுட்டேஜ் வந்து நம்மளால் காண்பிக்க முடியாது. ட்ரோனை வந்து காண்பிச்சிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோக்கெல்லாம் வந்து சனத்தொகை கூட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோ வேகமாக வந்தாங்களோ அவ்வளோ வேகமாக வந்து இப்போ கலைஞ்சு போய்கொண்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு. முடிவடைந்த ஒரு சுன்னா கிடையாது. இந்த ஊரில் இருக்கிற பள்ளிவாசல் எல்லாமே மூடிக்கொண்டு இந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே கூடி வந்துட்டு இந்த தொழுகையை வந்து செய்வாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து இந்த இடத்துல வந்து இதை பண்ணுறாங்களாம். ஊரில் இருக்க அத்தனை இஸ்லாமியர்களும் வந்து பள்ளிவாசலுக்கு இன்னைக்கு போகாமல் கூட இந்த இடத்துல வந்து தொழுகையை வந்து முடிச்சு கொடுறதுக்காக வேண்டி வருவாங்களாம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஒருத்தங்கள்ட்ட பேசி ஆகணும். அண்ட் வந்துட்டு இந்த ரமலான் பண்டிகையை பற்றியான முக்கியமான சில விஷயங்களை வந்து நம்ம பேசி தெரிஞ்சு கொள்ள வேண்டும். யாராச்சும் ஒருத்தங்க கிட்ட நம்ம அதை பற்றி கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த நோன்பு நோக்கிறது, அதாவது என்ன சொல்கிற அந்த தொழுகையை வந்து முடிஞ்சு கொஞ்சம் பேராக போயிருந்தாலும் இங்கே வந்து சில சொற்பொழிவுகள் வந்து ஆற்றுவாங்க. இஸ்லாமிய சம்மந்தப்பட்ட சொற்பொழிவுகள் வந்து ஆற்றுவாங்க. ஸோ அந்த ஒரு சொற்பொழிவுகளை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எல்லா பேருமே மொத்தமாக இங்கேருந்து கலைஞ்சு போவாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் போயிருந்தாலும் கூட இப்போ வந்து அந்த சொற்பொழிவுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இங்கேருந்து எல்லாருமே ஒழிக்கிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே டைமில் எல்லாம் அப்புறம் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஒரு சன நெரிசல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பேராக வந்து சேரும்போது அது தெரிஞ்சிருக்காது. பட் வந்து இப்போ அவங்க கலைஞ்சு போகும்போது பார்க்கக்குள்ள அப்பா இவ்வளோ பேர்னு சொல்லி தோணுது. இவ்வளோ பேரும் உண்மையில் காத்தாங்குடியில் இவ்வளோ மக்கள் இருக்காங்களான்னு சொல்லி வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் உண்மையில் வந்துட்டு காத்தாங்குடியில் இதை விட சனத்தொகை அதிகமாக வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து இப்போ இங்கே வந்து வரலை. சில பேர் வந்திருப்பாங்க, சில பேர் வந்து வராமல் இருக்கலாம். அப்போ இருக்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்திருந்தாலும் கூட இவ்வளோ பேர் இருக்குன்னு சொன்னால் அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பேர் வந்திருந்தா இவ்வளோ பேராக இருந்திருக்கும் அப்படி சொல்லி பாருங்க. சாடி இப்போ வந்து நம்மள்ட்ட வாகனங்கள் எதையுமே வந்து வெளியில் எடுத்துக்கொள்ளலை. ஏன்னு சொன்னால் நம்மள்ட்ட காரை நம்ம பார்க் பண்ணும்போது கார் மட்டும்தான் அந்த சைடில் வந்து பார்க் பண்ணோம். ஆனால் இப்போ நம்மளோட காரை வளைச்சி வாகனங்கள் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. காரே எடுக்க இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு திசை பக்கமும் அப்படியே பிரிஞ்சு போய்கொண்டிருக்கிறாங்க இப்போ. ஸோ நம்மளும் இனி வலிக்கிட்டு போக வேண்டியதுதான். ஆனால் நம்மளை வந்து இந்த இடத்துக்கு வீடியோவுக்கு கூப்பிட்டுருந்தார். அதாவது இங்கே இருக்கிற ஒரு நானா வந்து ஸோ அவர் தான் வந்து எல்லாமே சொல்லி தந்திருந்தார். ஆனால் இங்கே இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கான் அப்படி சொல்லியிருந்தார். அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இனிமேல் பார்க்கலாம். அதை முடிஞ்சால் கவர் பண்ணக்கூடியதாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் அதையும் வந்து காண்பிக்கிறோம். இப்போ வந்து அங்கே வெளிக்கிட்டு போகலாம். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் வந்து உண்மையில் வந்து நோன்பு பெருநாளை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே பெருசாக தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படி சொல்லி அது நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதில் அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையில் இந்த நோன்பு பெருநாள் வந்து எதுக்காக வந்து நோக்குறாங்க? உண்மையில் நோன்பு என்பது எங்களுடைய இஸ்லாத்துடைய 5 கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை. இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிற ஒரு அம்சம் இருக்குது. அல் குர்ஆனில் சொல்வது போன்று அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்ற மனிதர்களாக மனிதன் வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. அப்போ அல்லாஹ்வுடைய அச்சம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற பொழுது அவனுடைய செயற்பாடுகளை அவன் சீர் செய்து கொள்வான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பான். அவன் வாழ்கின்ற சமூகத்தோடு நேசத்தோடு நடப்பான். அவன் வாழ்கின்ற நாட்டுக்கு ஒரு தேசபக்தனாக நடப்பான். அப்போ இப்படியான அம்சங்களைத்தான் இந்த நோன்பு தக்குவா என்பதன் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய அச்சமாக எதிர்பார்க்கிறது. இந்த நோன்பு வந்துட்டு இப்போ வயசு வித்தியாசங்கள் படி நோக்கப்படுதா இல்லைன்னு சொன்னால்? பொதுவாக மார்க்கத்தினுடைய ஒரு கடமை பிரயோகிக்கப்படுவதற்கான ஒரு வயதில் இருக்கிறது. அவர் பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். நோன்பு மாத்திரமல்ல, எந்த கடமையாக இருந்தாலும் பருவ வயதை அடைவது என்பது ஒரு 15 வயதுக்கு மேற்பட்ட அல்லது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பருவ வயது என்று அடையாளப்படுத்தக்கூடிய சில அடையாளங்கள் இருக்கின்றன. அப்படியான அடையாளங்கள் ஏற்படுபவர்களுக்கு அந்த நோன்பு கட்டாய கடமையாகும். கட்டாய கடமை என்றால் அதை செய்யாவிட்டால் இறைவனுடைய குற்றமாக அது பார்க்கப்படும். இது தவிர சிறுவர்களுக்கு அந்த நோன்பை நாங்கள் பழக்கப்படுத்துவோம். அவர்களுக்கு எடுத்த உடனே பசித்திருப்பது என்பது ஒரு சிரமமான விடயமாக இருக்கும். எனவே சிறு வயதிலே இருந்து நாங்கள் அவர்களை அந்த நோன்புக்கு பழக்கப்படுத்துவோம். அந்த வகையிலே மாஷா அல்லாஹ் நிறைய சிறுவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். இப்போ மொத்தமாக வந்து எத்தனை நாள் இந்த நோன்பு இருக்கிறது? நோன்பு என்பது எங்களுக்கு இந்த ரமலான் மாதத்துக்கான தலைப்பிறை தென்பட்டது முதல் ரமலானுக்கு அடுத்த மாதம் ஷவ்வால் மாதம் என்று சொல்லக்கூடிய, அதாவது இன்றைய தினம் பெருநாள் தினம் மட்டுக்கும் அந்த பிறை காண மட்டுக்கும் உள்ள மாதத்தின் அடிப்படையில் நாங்கள் நோன்பு நோட்போம். அந்த வகையிலே சில நேரங்களிலே 30 நாட்களாகவும் சில நேரங்களில் 29 நாட்களாகவும் வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் 29 நாட்களோடு அது முடிவடைந்தது. நேற்று பிறைதன்பட்டது. இப்போ அந்த சாப்பாடு, அதாவது நீங்கள் நோன்பு நூற்று ஒருவேளை தான் சாப்பிடுவீங்களா? அப்படியா? நோன்பு என்பது உண்மையில் என்னவென்றால் எங்களுக்கு அதிகாலை ஃபஜ்ர் உதயமாகுவதிலிருந்து
சூரியன் அஸ்தமிக்கும் வரை சுருக்கமாக சொன்னால் அந்த சுபகுடைய அதான் அதில் இருந்து மகரிபுடைய அதான் இயங்குகின்ற அந்த அதான் ஒழுக்குகின்ற நேரம் வரை ஒருவர் சில கட்டுப்பாடுகளை அவர் கடைபிடிக்க வேண்டும். அதிலே ஒரு அம்சம்தான் உண்ணாமல் பருகாமல் இருப்பது. அது மாத்திரமல்லாமல் கணவன் மனைவியாக உறவு வைத்துக் கொள்ளாமல் இருப்பது, பிறர்களுடைய மானங்களில் விளையாடாமல் இருப்பது, புறம் பேசாமல் இருப்பது, இப்படி அவருடைய கட்டுப்பாடுகள் இருக்கின்ற பொழுதுதான் அது நோன்பாக பார்க்கப்படுகிறது. உண்ணாமல் இருப்பது என்பது ஒரு பகுதி. அப்ப அந்த பேரிச்சம்பளம் அதிகமாக வந்து உட்கொள்வாங்க. அது எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னா என்பது நோன்பு திறக்குகின்ற பொழுது அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுத்தான் நோன்பு திறக்க வேண்டும் என்று. அதிலே ஒரு விஞ்ஞான ஒரு கருத்தும் இருக்கின்றது. இப்பொழுது ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்னவென்றால், நாங்கள் மிச்ச நேரம் சாப்பிடாமல் இருந்த இந்த நோன்பு நோக்குகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய உடலிலே இருந்த குளுக்கோஸ் அப்படியே குறைந்து போகும். அப்போ அந்த குறுகிய நேரத்துக்குள்ளே கூடுதலான குளுக்கோஸை தரக்கூடிய ஒரு பொருளாகத்தான் பேரிச்சம்பழம் இருக்கிறது. அந்த இனிப்பு தன்மை இருக்கிறது. அப்போ நாங்கள் காலையில இருந்து சாப்பிடாமல் இந்த குளுக்கோஸ் குறைந்து போகின்ற பொழுது அந்த நோன்பு திறக்குகின்ற நேரத்தில் பேரிச்சம்பழத்தை நாங்கள் உட்கொண்டால் அது கூடுதலான குளுக்கோஸை எங்களுக்கு உடலுக்கு சக்தியாக தரும். அப்போ அந்த வகையிலே தான் அது. இப்போ என்ன சொன்னால், எங்களோட ஊரில் சில ஆலயங்கள்லாம் கோயில் திறந்திருக்குன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து இந்த திருமண ஃபங்க்ஷன்லாம் வந்து வச்சுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ இங்கே நோன்பு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணால் அந்த டைமில் வந்து திருமண நிகழ்வு, அதாவது நோன்பு என்பது, இப்போ நோன்பு மாதம் என்பது 2 பகுதி. காலை பொழுது நான் ஏற்கனவே சொன்ன சூரியன் உதயமாகுவதிலிருந்து அஸ்தமிக்கு மட்டுக்கும் உள்ள ஒரு பகுதி. அடுத்தது இரவு பொழுது. அப்போ உண்ணாமல் இருப்பது என்பது உடல் உறவு வைத்துக் கொள்ளாமல் இருப்பது என்பது காலை பகுதியை பொறுத்தவரை. இரவு பகுதியிலே அது செய்ய முடியும். ஆனால் பெரும்பான்மையாக அந்த திருமண வழக்குகளை வைத்துக் கொள்வதில்லை. ஏனென்றால் திருமண தம்பதிகளுக்கான ஏதுவாக பகல் பொழுதாக அது எரியாதே தவிர அது ஒரு அவசகுணமாக அல்லது அப்படியான பார்க்கப்படுகின்ற ஒரு அம்சம் அல்ல. அதனால தான் அந்த ரமதான் முடிந்ததன் பின்னாலே அநேகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பின்னர் காலங்களில் அநேகமான திருமணங்கள் நடக்கும். ரைட். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எத்தனை வருட காலமாக வந்து நோன்பு வந்து திடல் தொழுகை? இந்த தொழுகை என்பது உண்மையிலேயே கிட்டத்தட்ட 20 வருடமாக இந்த திடல் தொழுகை நடந்து வருகிறது. நாங்கள் சூரியன் அஸ்தமி உதயமாகி சுமார் 20 நிமிடங்கள் கழித்ததன் பின்னாலே நாங்கள் இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். இதில் பெருந்திரளான மக்கள் மாஷா அல்லாஹ்னு கலந்து கொள்வார்கள். ஒரு சகோதரத்துவம், ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கின்ற, அதோடு நாங்கள் நேரத்தோடு இந்த தொழுகையை முடித்து விட்டால் அவர்களுடைய ஓய்வு, அவருடைய குடும்பத்தை பார்ப்பது, எல்லா அம்சங்களையும் இந்த வருடம் அதையும் தாண்டி எல்லாம் தெரியும். முஸ்லிம்களுடைய இந்த ரமதான் திருநாள் பண்டிகையும் இந்துக்களுடைய சிங்களவருடைய சித்திரை புத்தாண்டும் ஒன்றாக வியாபாரிகள் என்பவர்கள் கடும் பிஸியாக இருக்கிறார்கள். கண்டிப்பா வந்துட்டு ஒருவேளை எங்களோட சார்பில் வந்து இனி ரைட். ஓகே, நன்றி. ஓகே, இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, உண்மையில் வந்து இந்த காத்தாங்குடி கடற்கரை பகுதியில் 20 வருஷமாக வந்து அதை செய்கிறாங்களா அப்படி சொல்லியிருக்காங்க. சனத்தொகையை வந்து பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேர் வந்து நோம்பினை வந்து அந்த இடத்துல வந்து தொழுது கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்துட்டு உண்மையிலே நோம்பை பற்றின பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் நாங்கள் அங்கேருந்த ஒருத்தர்கிட்ட கேட்டு அதை பற்றியும் தெரிஞ்சு கொண்டிருந்தோம். அதனால நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஆனால் வந்து நான் இப்போ நிற்கிற இந்த ஒரு மசூத் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் அசீரா மசூத் என்று சொல்லுவாங்க. சரியான பேர் வந்து எனக்கு ஞாபகம் வருது இல்லைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து இது. ஸோ அதனால எனக்கு பேர் அவ்வளோ வருது இல்லை. நான் சொல்லியிருந்தேன் அந்த பாலஸ்தீனில் இருக்கிற அதே மாதிரி ஒரு மசூதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, உண்மையில் வந்துட்டு கடைசியாக வந்து இந்த வீடியோட கடைசியிலேயே வந்துட்டு அத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அத்தனை சொந்தங்களுக்கும் வந்து ஈத் முபாரக்கை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் வந்து இன்னைக்கு நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். ஓகே, பாய்.